கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஒரு காலத்துல எப்ப தெரியுமா ஆண்டவர் தரிசனமானாரு? கிட்டத்தட்ட ஒரு 13-14 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் தரிசனமானாரு. அன்றைக்கு தரிசனமாகி பேசினவர் இப்போ இவன் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கும்போது கர்த்தர் மறுபடியும் அவனை சந்திக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமை சந்திக்கிறார். கர்த்தர் மறுபடியும் ஆபிரகாமை சந்திக்கிறார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் மறுபடியும் உங்களை சந்திப்பா. நீங்க வயது எந்த வயதுன்னு எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, நான் ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், கர்த்தர் மறுபடியும் உங்களை சந்திப்பா. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களை சந்திக்கிற நாளாய் வரும். நின்று போன தேவனுடைய சத்தம் மறுபடியும் தொனிக்க ஆரம்பிக்கும். நின்று போன தேவனுடைய வார்த்தை மறுபடியும் உங்கள் காதுகளில் தொனிக்கும். நின்று போன ஜெப வாழ்க்கை மறுபடியும் உங்களுக்குள்ள வரும். நின்று போன தீர்க்க தரிசன வரங்கள் மறுபடியும் உங்களுக்குள்ள வரும். உங்க வீட்டுல பாட்டு சத்தம் கேட்கும். அந்த குடும்ப ஜெபம் மறுபடியும் துளிர்க்கும். ஓ ஆண்டவருக்காய் நீ ஊழியம் செஞ்சல, அது மறுபடியும் உனக்கு துளிர்க்கும். விசுவாசித்தீங்கன்னா நல்லா பெற்றுக்கொள்ளுங்க, பார்க்கலாம். ஆண்டவர் மறுபடியும் உன்னை சந்திக்கிறார். நின்று போன வாழ்க்கை, முடிந்து போன வாழ்க்கை, செத்து போன காரியங்கள் மறுபடியும் உயிரோடு வருகிறது.